மாலை நேரம். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. பசுமையான நெல் வயல்கள், மாலை நேர சூரிய ஒளி, மெதுவாக மேயும் வெள்ளை நிற தாய் பசு பொன்னி, அருகில் சுறுசுறுப்பாக விளையாடும் சிறிய கன்று. அந்த கன்று மிகவும் சுறுசுறுப்பானது. அது வயலின் ஓரத்தில் இருக்கும் பட்டாம்பூச்சிகளை துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தது. அப்போது திடீரென பலமான மழை பெய்ய ஆரம்பித்தது. காற்றும் வேகமாக வீசியது. கிராம மக்கள் அனைவரும் தங்கள் மாடுகளை அழைத்து கொண்டு வீடுகளுக்கு ஓடினர். அந்த குழப்பத்தில் பொன்னியின் கன்று அருகில் இருந்த காட்டுப்பாதைக்குள் ஓடிப்போய்விட்டது. மழை நின்ற பிறகு பொன்னி தனது கன்றை காணவில்லை. தாய் பசு சோகமாக கத்த ஆரம்பித்தது. அது கிராமம் முழுவதும் சுற்றியது. வயல்கள், ஆற்றங்கரை, மண்பாதைகள் எங்கும் தேடியது. அதன் கண்களில் கவலை தெரிந்தது. கிராமத்தில் இருந்த ஒரு சிறுவன் இதை பார்த்தான். அவனுக்கு அந்த பசுவின் வேதனை புரிந்தது. அம்மா, இந்த பசு தனது கன்றை தேடுது போல என்று அவன் சொன்னான். பிறகு சில கிராம மக்களும் சேர்ந்து கன்றை தேட ஆரம்பித்தனர். இரவு ஆகிவிட்டது. தொலைவில் ஒரு சிறிய சத்தம் கேட்டது. அது கன்றின் சத்தம். கன்று காட்டுப்பாதையின் அருகே இருக்கும் ஒரு சிறிய குழிக்குள் சிக்கியிருந்தது. கிராம மக்களும் சேர்ந்து அதை மெதுவாக வெளியே எடுத்தனர். கன்றை பார்த்தவுடன் பொன்னி வேகமாக ஓடி வந்து அதை நக்கிக் கொண்டது. கன்றும் மகிழ்ச்சியாக தன் தாயின் அருகே நின்றது. அந்த காட்சியை பார்த்த கிராம மக்கள் அனைவரும் நெகிழ்ந்தனர். இந்த கிராமத்தில் யாரும் மாடுகளை அலட்சியமாக விடவில்லை. தாய் அன்புக்கு உலகத்தில் ஈடு எதுவும் இல்லை.